துணிச்சலோடு வாழ்க்கையை கடக்கும் நம் மீனவ நண்பர்களுக்கு வணக்கம். எத்தனை புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் இங்கேதான் என்று, கடலை விட்டு எங்கும் செல்ல மாட்டோம் என்று நெஞ்சரத்துடன் கடல் வாழ்க்கையை நடத்தி வருகிறவர்கள் நம் மீனவ நண்பர்கள். ஒருவேளை சாப்பாட்டிற்காக நெஞ்சில் தோட்டாக்களை தாங்கி உயிர் நீத்த மீனவர்களின் ரத்தங்களை கடல் நீர் மறக்குமா? 10 உசுறு இருக்கு, ஒரு உசுறு கிடையாது, 10 குடும்பம் அதுல இருக்கு. என் போட்டோ எடுத்துருந்து எங்கள்ட்ட ஒப்படைக்கணும். எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறார்கள் என இலங்கை ராணுவம் தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களை சித்திரவதைத்து கொன்று வருவது தொடர்ந்து நீடித்துக் கொண்டு வருகிறது. இந்த கொடுமைகளில் இருந்து மீனவ மக்களை காக்க இத்தனை வருடங்களாக ஒலிக்காத குரல் இப்போது புதுச்சேரியில் ஒலித்திருக்கிறது. அந்த குரல்தான் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் எழுச்சி குரல். தனது கட்சியின் கொடியை நாட்டி, உங்களில் ஒருவனாக மீனவ நண்பனாக நான் இருக்கிறேன், இனி உங்களின் ஒரு சொட்டு உதிரம் கூட கடலில் சிந்திடக்கூடாது என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். பாதிக்கப்பட்ட மீனவ மக்களின் குடும்பங்களுக்கு வீடு தேடி நிதி உதவிகளை செய்து அவர்களின் கண்ணீரை துடைத்து வருகிறார். இப்போதும் காரைக்கால் அருகில் இருக்கும் கீழ காசாக்குடி மேடு, கிளிஞ்சல் மேடு பகுதிகளை சேர்ந்த 25 மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்திருப்பதை கண்டித்து தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். மீனவர் சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை 2% இருந்து 10% உயர்த்தப்படும். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை மீனவ சமூகத்தினருக்கு முழுமையான இலவச கல்வி வழங்குவேன் என்றும், சமூக நீதி படுகொலைகள் நடக்கக்கூடாது, மீனவர்களின் மரணங்கள் தொடரக்கூடாது, வேலைகள் பறிக்கப்படக்கூடாது, கல்வி விற்கக்கூடாது, மக்களின் உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது, இவை அனைத்தும் காக்கப்படும் வரை எங்கள் குரல் ஓயாது என புதுச்சேரி மக்களுக்கு மாற்றத்திற்கான தலைவராக திகழ்கிறார் ஜோஸ் சார்லஸ் மார்டின்.